Hello friends, welcome to Gomathi's kitchen. அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நாளைக்கு பொங்கலுக்கு செய்யற மாதிரியான ஒரு லஞ்ச் மெனு தான் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். ஆல்ரெடி பொங்கலுக்கு தேவையான சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பலக்காய் குழம்பு எல்லா ரெசிபியுமே நம்ம சேனல்ல போட்டுருக்கறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த லஞ்ச் மெனு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு போட்ட பலக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 7 வகையான நாட்டு காய்கறிகள் எடுத்துருக்கிறேன். அதாவது பச்சை மொச்சை எடுத்துக்கோங்க, அவரைக்காய், அதே மாதிரி முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன், பரங்கிக்காய் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் ஒரு 3 பீஸ் போதும், 2 கத்திரிக்காவும் ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கும் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா பெருசாகவே கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் தக்காளி 2 தக்காளியை இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்து போட்டிருக்கிறேன். கூடவே பல்லாரி வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து 5 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். டேபிள் சால்ட்டுனா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கிறேன். அப்படி இல்லைனா குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து கலந்து மூடி வச்சு இந்த காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மற்ற சாமான்கள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துலேயே இந்த காய்கறிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து நல்லா 3/4 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் எடுத்த பருப்பு, துவரம் பருப்பை மஞ்சத்தூள் போட்டு குழைய வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும். இதில் பருப்பாக இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த குழம்பு ஓரளவு குழன்னு இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் சேர்த்துட்டு மாங்காயை மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். ஏன்னா முன்னாடியே போட்டோம் அப்படின்னா மாங்காய் குழஞ்சி போயிடும். அதனால் இப்போ சேர்த்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து இப்போ வந்து புளியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வரணும். தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து தாளித்து கொஞ்சம் சில சாமான்கள் நம்ம சேர்க்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் வந்து தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக வெங்காயமும் 2 வரமிளகாவும் சேர்த்துருக்கிறேன். இதிலே கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடுகு, வெந்தயம், அதே மாதிரி சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு மற்ற சாமான்களையும் சேர்த்து போட்டுருங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பருப்பு போட்ட பலக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சொரக்காய் கூட்டு செய்ய போகிறோம். சொரக்காய் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுள்ள சுரக்காய் இந்த சைஸில் கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 2லேருந்து ஒரு 2.25 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் இருக்கும். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குக்கரில் காய்கறிகள் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு குக்கரில் வேகப்பட போகிறோம். அதுக்கு வந்து ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் ஒரு விசில் தான் விடணும். அதாவது மிதமான தீயில் 3லேருந்து 4 நிமிஷம் இருந்தால் போதும். உங்களுக்கு நல்லா சட்டுன்னு பதமாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பருப்பும் காயும் இந்த அளவுக்கு பக்குவமாக வெந்து வந்திருக்கும். இப்போ இதை வந்து ஒரு மசாலா நம்ம அரைக்கணும் கூட்டுக்கு, அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கூட்டை வந்து நம்ம தாளித்து கூட்டுறதுக்கு 1 டீஸ்பூன் போல் எண்ணெயை சட்டியில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரே ஒரு காஞ்ச வரமிளகா சேர்த்துருக்கிறேன். காஞ்ச வரமிளகா கிள்ளிலாம் போட வேண்டாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு அதுவும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம், அதாவது ஒரு 1/4 கப்புக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன்.
இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ வேக வச்ச அந்த பருப்பு காய்கறிகள் அதை சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ அரைச்ச தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம். இருக்கிற தண்ணியிலேயே நல்லா கலந்துட்டு மிதமான தீயில் 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கூட்டோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆஃப் பண்ணிங்கன்னா சாப்பிட்றப்ப உங்களுக்கு கரெக்டாக திக்காக வந்துடும். இப்போ நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு வாழைக்காயை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து நல்ல பெரிய சைஸில் உள்ள வாழைக்காய் 2 தோலை சீவிட்டு இந்த அளவுக்கு திக்காக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து சட்டியில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ இதிலேயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இந்த வாழைக்காயை நம்ம வேக வைக்க போகிறோம். மூடி வச்சு வேக விடுங்க. இது வேகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 பங்கு தான் வேகணும். ரொம்ப குழக்குழன்னு வேகக்கூடாது, ரொம்ப ஃபுல்லாகவும் வெந்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாக நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு நறுக்குன்னு வெந்திருக்கணும். ரொம்ப குழக்குழனும் வேகக்கூடாது. இப்போ இதிலேருந்து தண்ணியை வந்து சுத்தமாக வடிச்சிட்டு காயை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுவல் செய்கிறதுக்கு நல்லா ஒரு அகலமான பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டு சோம்பு வந்து நல்லா செவந்ததுக்கு அப்புறமா 3 பல்லாரி வெங்காயம், அதாவது ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் 3 வெள்ளைப்பல்லு பூண்டையும் நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் இதில் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையெல்லாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச வாழைக்காய் இருக்கு இல்லையா, அதில் தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வந்து இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகி வெந்து வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசால் வடை செய்கிறதுக்கு நான் பருப்பு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ அரைக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஊற வச்ச கடலைப்பருப்புலேருந்து கொஞ்சம் போல், அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்ச பருப்பை நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் முதல்ல ட்ரையாக அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நான் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு இதை மிக்சியில் நல்லா ஒரு கருகருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பருப்பு போட்டு அரைக்க ஆரம்பிக்கலாம். பருப்புலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப குழகுழன்னு ஆயிடுச்சுன்னா நமக்கு கிறிஸ்பியாக இருக்காது மசால் வடை. இப்போ இதிலே வந்து இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் பல்ஸில் கரன்னு அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்திங்கன்னா வடையோட மாவு இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாவில் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்க போகிறோம். பூண்டு பார்த்திங்கன்னா 3 பூண்டு நல்லா பொடியாக நறுக்கினது சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துடுங்க. நம்ம செஞ்சுருக்கிற அளவுக்கு 10 வந்து வடை நமக்கு வரும் நான் போடுற சைஸில். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வடையை போட ஆரம்பிக்கலாம். வடையை 2 உள்ளங்கையால் ஒரே ஒரு தடவை மட்டும் தட்டுனீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளாட்டாக இந்த அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் நல்லா பொன்னிறமாக வெந்து வந்திருக்கணும். ரொம்ப அதிக தீயில் வேக வச்சிங்கன்னா உள்ள மாவு வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா சலசலப்பெல்லாம் ஓரளவு அடங்கி இந்த அளவுக்கு இருக்கிறப்ப எடுத்துட வேண்டியதான். சூப்பரான மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. அதே எண்ணெயிலே நம்ம அப்பளத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ரசம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா 3லேருந்து 4 பல்லு பூண்டும் 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு 1 பாதியமாக இந்த அளவுக்கு தட்டி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக சவக்கிற அளவுக்கு இந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சவந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸில் உள்ள தக்காளியை கைகளால் கசக்கி வச்சுருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து போட்டு இதை கொஞ்சம் நேரம் குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம ரசப்பொடி சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரசப்பொடி போட்டிருக்கிறேன். அது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். டேபிள் சால்ட்டுனா கம்மியாக சேர்த்து போட்டு இதை கலந்து மட்டும் விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். இது கரைச்ச தண்ணின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணியாக இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதோடைய தண்ணி பார்த்திங்க அப்படின்னா 3லேருந்து 4 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே பருப்பு வேக வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணியாக இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நுரை கட்டி இந்த அளவுக்கு வரப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சமைச்ச எல்லா சாப்பாட்டையும் வாழை இலையில் நான் வந்து பரிமாறி இருக்கிறேன். இதுக்கு ஸ்வீட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலே வச்சுட்டேன். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் இல்லையா, அதனால் சக்கரை பொங்கலே வச்சுட்டேன். அடுத்து மசால் வடை, வாழைப்பழம். சாதத்துக்கு நான் வந்து பருப்பு போட்ட பலக்காய் குழம்பு செஞ்சுருக்குறோம், அதை சேர்த்துருக்கேன். கூட்டு, வாழைக்காய் வறுவல், அப்பளம், பருப்பு வந்து ப்ளைனாக எடுத்து வச்சுருக்கேன் நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு, ரசம், தயிர், ஊறுகாய். அவ்வளோதான், சூப்பரான விருந்து வந்து தயாராகிடுச்சு. இந்த பொங்கலுக்கு இதே மாதிரி அளவுகளோட இந்த விருந்து சாப்பாடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.